உங்கள் சேனல் மேக்ஸோ மேனியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a beautiful heart will bring things into your life that all the money in the world could not get you. ஸோ எப்பயும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9th மேக்ஸ் NCERT சிலபஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலி அதில் 10.4 எக்ஸசைஸ் 10.4ஓட சொல்யூஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 2 circles of radii 5 cm and 3 cm intersect at 2 points and the distance between their centers is 4 cm. Find the length of the common chord. First given என்னன்னு பார்த்துடலாம். given 2 circles intersect at 2 points. ஸோ அதோட ரேடியை 5 சென்டிமீட்டர் ஒன்று 3 சென்டிமீட்டர் ஒன்று, அது நம்ம மார்க் பண்ணியாச்சு டயக்ராமில். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தியர் சென்டர்ஸ், இதோட சென்டர் இதோட சென்டர் இதோட சென்டர் இல்லையா. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் 4 சென்டிமீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, லென்த் ஆஃப் தி காமன் கார்டு. ஓகேவா. ஸோ காமன் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே P and Q. ஸோ இந்த PQவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் நம்ம எழுதிக்கலாம். OP வேல்யூ நமக்கு தெரியும் 5, OS 4 சென்டிமீட்டர். OS அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தியர் இந்த சென்டர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் இங்கே 4 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் PS அதாவது 3 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு PQ தான் நம்ம கண்டுபிடிக்கணும், விச் இஸ் நத்திங் பட் 2 into PR. ஓகேவா. ஸோ PQ அப்படிங்கிறது விச் இஸ் நத்திங் பட் 2 into PR. PR நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதோட ட்வைஸ் தான் இந்த PQ. ஓகேவா. இப்போ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே ட்ரையாங்கிள்ஸ் தான் நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் POR. ஓகேவா. POR எடுத்திருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பித்தாகரஸ் தியரம் ஆஸ் யூஸ்வல் அப்ளை பண்ண போகிறோம். அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்தால அதில் OP ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OR ஸ்கொயர் பிளஸ் PR ஸ்கொயர். ஓகேவா. OP ஸ்கொயர் ஈக்குவல் டு OR ஸ்கொயர் பிளஸ் PR ஸ்கொயர். ஸோ நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாமே அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். OP நமக்கு 5 தெரியும். OR நமக்கு தெரியாது இல்லையா. OS 4 அப்படின்றதால OR 4ல இருந்து X மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் நம்மளோட OR. ஓகேவா. அது நம்ம எழுதியாச்சு. அதுக்கப்புறம் PR எழுதியிருக்கோம். ஸோ இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா PR ஸ்கொயரோட வேல்யூ கிடைக்கும். அது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் அதாவது PRS. ஓகேவா. இந்த ட்ரையாங்கிள்ல பார்த்தோம்னா PS ஸ்கொயர் ஈக்குவல் டு PR ஸ்கொயர் பிளஸ் RS. அதே தான் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதே PR ஸ்கொயரோட ஈக்குவேஷன் இன்னொன்று கிடைக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், இதை நம்ம சால்வ் பண்ணி PRோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இங்கே பார்த்தீங்கன்னா PR ஸ்கொயரோட வேல்யூ இருக்கு இல்லையா. ஸோ அது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கப்புறமா திருப்பி PRல நமக்கு இருக்க ஒரே ஒரு வேரியபிள் என்னது X. அது கண்டுபிடிக்கிறோம். PR ஸ்கொயர் 9 மைனஸ் X ஸ்கொயர். ஓகேவா. இதில் இதுவும் நம்ம சால்வ் பண்ணி X வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ X இஸ் நத்திங் பட் 0. ஸோ அது வச்சு நம்ம PR ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 9ல 0 போச்சுன்னா என்னது 9 தான். ஸோ PR ஸ்கொயர் 9. அப்போ PR என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், தட் இஸ் 3. அப்போ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு PQ is equal to 2 into PR அப்படின்றதால ஸோ PQ is equal to 6 சென்டிமீட்டர். அவ்வளவுதான். ஓகேவா. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்த சம் பார்த்தோம்னா, இஃப் 2 equal chords of a circle intersect within the circle, prove that the segments of one chord are equal to the corresponding segments of the other chord. இப்போ கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 equal chords of the circle அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. 2 equal chords of a circle ரெண்டுமே intersect within the circle intersect ஆகுது. Prove that the segments of one chord are equal to the corresponding segment of the other chord ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டயக்ராம் நம்மளா தான் இங்கே ஒன்றா வரைய போகிறோம். இங்கே எதுவுமே டயக்ராம் கொடுக்கல இல்லையா. ஸோ டயக்ராம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் AB and CD be 2 equal chords அப்படின்னு எடுத்தாச்சு. AB and CD ஈக்குவல் கார்ட்ஸ் அப்படின்றது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம AB and CD-யா டினோட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் AB and CD இன்டர்செக்ட் அட் அ பாயிண்ட் E நம்ம வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு
ஏஇயும் டிஇயும் ஈக்குவல்னு தெரியும், அதே மாதிரி சிஇயும் பிஇயும் ஈக்குவல்னு தெரியும். இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ரெண்டு கார்ட்ஸ் ஏபி சிடி வந்து ரெண்டு கார்ட்ஸ், ஸோ அது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால வந்து இந்த ஏஇ பிஇயும் ஈக்குவல், சிஇ டிஇயும் ஈக்குவல். ஓகேவா? அது ரெண்டும் வந்து ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் வந்து இ. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸ் அப்படின்னு போட்டு நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்து அந்த ரெண்டு கார்ட்ஸ்க்கும் வந்து நம்ம ரெண்டு பெர்பெண்டிகுலர் வந்து வரைய போறோம். அது வரைஞ்சிட்டு அந்த பெர்பெண்டிகுலர்ஸ் கூட ஈயும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்றதுக்காக அதை வந்து நம்ம பண்ண போறோம். இப்போ சென்டர்ல இருந்து பாருங்க, OM ஒன்னு இருக்கு, ON ஒன்னு வரையறோம். அதே மாதிரி OE வந்து நம்ம ஜாயின் பண்றோம். ஸோ OMமும் ONும் வந்து பெர்பெண்டிகுலர்ஸா நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியும், ஏபியும் NDயும் வந்து ஈக்குவல் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் அதே மாதிரி MBயும் CNும் ஈக்குவல். ஓகேவா? ஏபியும் NDயும் ஈக்குவல், அதே மாதிரி MBயும் CNும் ஈக்குவல். ஸோ ஃபர்ஸ்ட் திருப்பி நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் எடுக்கிறோம், OME அண்ட் ONE. பாருங்க, OMEயும் ONEயும் நம்ம வந்து எடுக்கிறோம். இது ரெண்டுமே வந்து RHS கான்ட்ருவன்சி படி ஈக்குவல். அதாவது பக்கத்து ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு இல்லையா, பட் ஸ்டில் வந்து இல்லை காமன் சைடும் பெர்பெண்டிகுலர்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து ஈக்வி டிஸ்டன்ட் ஃப்ரம் தி பாயிண்ட் இருக்கா. சென்டர்ல இருந்து ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் தான், OMமும் ONும். அதுக்கப்புறம் OE வந்து காமன் சைடா இருக்கு, OMEயும் ONEயும் பெர்பெண்டிகுலரா இருக்கு. நம்ம வரைகிறப்பவே OM இஸ் பெர்பெண்டிகுலர் டு ABன்ற மாதிரி தான் நம்ம வரையும். ஸோ இது 3 பாயிண்ட்டும் வந்து சிமிலரா இருக்கிறதுனால இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கான்க்ருவெண்ட் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ அது ப்ரூவ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம CPCTன்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, முன்னாடி சம்ஸ்லேயே பார்த்தோம். அது நீங்க பார்க்கலன்னா நான் வந்து லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதில் நீங்க போய் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு லைனும் வந்து நம்ம ஈக்குவல் அப்படின்றத CPCT படி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிடுறோம். ஸோ MEயும் ENும் ஈக்குவல். இப்போ MEயும் ENும் ஈக்குவல், இந்த பாயிண்ட்டும் ஈக்குவல். ஓகேவா? So now from equations 2 and 3, 2 equation என்னது, MBயும் CNும் ஈக்குவல். ஓகேவா? MBயும் CNும் ஈக்குவல். இந்த ஈக்குவேஷன் வந்து MEயும் ENும் ஈக்குவல். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம சப்ராக்ட் பண்றோம். ஓகேவா? MB minus ME is equal to CN minus EN. ஓகேவா? இப்போ MB minus ME, MBங்கிறது MB minus ME வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்பனா மிச்சம் இருக்கிறது நமக்கு EB மட்டும்தான். அதே மாதிரி CNல இருந்து EN மைனஸ் பண்ணிக்கிறோம், CNல இருந்து EN மைனஸ் பண்ணிக்கிறோம்னா மிச்சம் இருக்கிறது CE மட்டும்தான். இது ரெண்டும் தான் வந்து அதர் செக்மெண்ட்ல இருக்க கார்ட்ஸ். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்றத நம்ம இங்க வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேவா? அடுத்து, if two equal chords of a circle intersect within the circle, prove that the line joining the point of intersection of circle to the center makes an equal angles with the chord. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரூவ் பண்ணது வந்து செக்மெண்ட்ல இருக்கு, ரெண்டு கார்ட்ஸ் இருக்கு, அந்த கார்ட்ஸும் அடுத்த செக்மெண்ட்ல இருக்க கார்ட்ஸும் ஈக்குவல்ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 ஈக்குவல் கார்ட்ஸ் இருக்கு, அது இன்டர்செக்ட் வித் இன் த சர்க்கிள் ஆகுது. இதுல வந்து the line joining the point of intersection சென்டரும் வந்து makes an equal angle with the chords. chords கூட equal angle இருக்கு அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கும் டயக்ராம் வந்து more or less சேமா தான் வரும், பிகாஸ் அதே क्वेश्चन தான். அதுல வந்து வேற செக்மெண்ட்ல கேட்டிருந்தாங்க, இது வந்து அதே செக்மெண்ட்ல ஆங்கிள் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் AB and CD வந்து ஈக்குவல் கார்ட்ஸ் இன்டர்செக்டிங் அட் பாயிண்ட் E. இதுல வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம PQ ஒரு டயாமீட்டர்னு எடுத்துக்கிறோம், பிகாஸ் அப்பதான் வந்து நமக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் இல்லையா, சென்டர்ல இருந்து ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்ன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால PQ வந்து டயாமீட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். as we know AB equal to CD. ஓகேவா? ஈக்குவல் கார்ட்ஸ் அது ரெண்டும். ஸோ we will have to நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, BEQவும் CEQவும் ஈக்குவல் அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேவா? அவ்வளவுதான், சிம்பிள். ஃபர்ஸ்ட் draw two perpendiculars. நம்ம லாஸ்ட் சம்ல வரைஞ்ச மாதிரியே OM ON ரெண்டு பெர்பெண்டிகுலர்ஸ் வரைஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் OEயும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தோம்னா
ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம ட்ரையாங்கிள்ஸ் தான் வந்து இந்த எக்ஸசைஸ்ல மோஸ்டா கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அதே மாதிரி OEM எடுத்துக்கிறோம், OEM எடுத்துக்கிறோம், OEN எடுத்துக்கிறோம். அதே வந்து OMும் ONும் ஈக்குவல், கார்ட்ஸ் ஃப்ரம் ஆல்வேஸ் ஈக்வி டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி OE வந்து காமன் சைடு, OMEயும் ONயும் பெர்பெண்டிகுலர், சேம் கான்செப்ட் தான் ஃபுல்லாவே. ஸோ அதனால வந்து ரெண்டுமே வந்து நம்ம ஈக்குவல் அப்படி கான்க்ருவென்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டு இதுலயும் MEOவும் NEOவும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம எடுத்தாச்சு. தேர்ஃபோர் அப்ப அது ரெண்டும் ஈக்குவலா இருந்தாலே BEQவும் CEQவும் ஈக்குவல் அப்படின்றத நம்ம எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் கொஸ்டின் மாதிரியே தான், பட் இங்க வந்து திருப்பி அந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் கான்க்ருவென்ட் அப்படின்றத நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கனாலே BEQவும் CEQவும் ஈக்குவல் அப்படிங்கறத நீங்க ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, BEQ அப்படிங்கிறது என்ன, இந்த ஆங்கிள் தான் இல்லையா. MEOவும் சேம் தான், அதே மாதிரி BEQவும் சேம் தான், ரெண்டுமே இதே ஆங்கிள் தான் வந்து அவங்க மென்ஷன் பண்றாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஆங்கிள் தான் நம்ம ஈக்குவல்னே ப்ரூவ் பண்ண போறோம். அதுக்கு தான் வந்து நம்ம இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணி MEO ன்றது இந்த பாயிண்ட். ஸோ MEOவும் NEOவும் ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அதே தானே இங்க லைன் செக்மெண்ட்டை மட்டும்தான் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். NEOவும் ஒன்று தான், CEQவும் ஒன்று தான், ரெண்டுமே வந்து இதே ஆங்கிள் தான். இப்போ இங்க வந்து ஃபர்ஸ்ட் MEO இருக்கு, இதுவும் NEOவும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி கொஸ்டின் படி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா ஒண்ணுமே இல்லை, இதே ஆங்கிள்ஸ் தான், பட் இந்த லைன் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த பாயிண்ட்ல Bன்னு இருக்கு, இந்த லைன் இங்க இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி இங்க Cன்னு இருக்கு, அதே மாதிரி இது இங்க Qன்னு இருக்கு. ஸோ இந்த ஆங்கிளும் சேம் அப்படிங்கறது நம்ம இந்த பாயிண்ட் வச்சு ப்ரூவ் பண்ணிருக்கோம். அவ்வளவே தான். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அகைன் நான் சொல்றேன், கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அடுத்த சம் வந்து சிம்பிள் தான். If a line intersects two concentric circles with the center O at A, B, C and D, prove AB equal to CD. இது ரெண்டு concentric circles இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து concentric circles வரைஞ்சிட்டோம்னா நமக்கு ஈஸியா புரியும். சென்டர் வந்து O, ஓகேவா? அது வந்து A, B, C, D ல வந்து ஒரு லைன் வந்து பாஸ் ஆகுது. இந்த concentric circleல ஒரு லைன் பாஸ் ஆகுது. அது வந்து எந்தெந்த பாயிண்ட்ஸ்ல இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா AB, CD, இந்த M வந்து இந்த சர்க்கிள்க்கு பெர்பெண்டிகுலரா நம்ம வரைஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் நீங்க வந்து நம்ம என்னென்ன பண்றோம் அப்படின்றத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேசிக்கா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பெர்பெண்டிகுலர்ஸ் வரையறோம், அப்புறம் லைன்ஸ் எதா இருந்தா எக்ஸ்டெண்ட் பண்றோம், இல்ல ஜாயின் பண்றது பண்றோம். அது வச்சு இப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா, இல்ல பெர்பெண்டிகுலர் லைன் நம்ம வரைஞ்சு அதுக்கேற்ற ஃபார்முலாவோ அதுக்கேற்ற கான்செப்டோ வச்சுதான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ நீங்க அந்த கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இந்த சம்லயும் பாத்தீங்கன்னா நம்ம பெர்பெண்டிகுலர் வரையறோம். இப்போ OM is perpendicular to AD, ஓகேவா? சோ AMும் MDயும் ஈக்குவல், ஓகேவா? இதான சென்டர் இல்லையா? சோ AMும் MDயும் வந்து ஈக்குவல். சோ அப்ப OM வந்து BCக்கும் தான் பெர்பெண்டிகுலர். இந்த OM இந்த ஃபுல் லைனுக்கும் பெர்பெண்டிகுலர் தான், BCக்கும் அது பெர்பெண்டிகுலர் தான். சோ ஃபர்ஸ்ட் ஹோல் லைன் எடுக்கிறப்போ AMும் MDயும் ஈக்குவல், அதே மாதிரி BMும் CDயும் ஈக்குவல் இல்லையா? சோ அது ரெண்டுத்தையும் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா AMல இருந்து BM மைனஸ் பண்ணிட்டோம்னா, அதே மாதிரி MDல இருந்து MCயை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு क्वेश्चनல கேட்டிருக்க AB ஈக்குவல் டு CDன்னு வந்துரும். நம்ம இதுல ஒண்ணுமே பண்ணல, ஒரு பெர்பெண்டிகுலர் வரையறோம். இந்த பெர்பெண்டிகுலர் வரைஞ்சோன்னா ரெண்டு பார்ட்ஸும் ஈக்குவேட் பண்றோம். ஈக்குவேட் பண்ணிட்டு நமக்கு சப்ராக்ட் பண்ணாலே நம்மளோட AB மைனஸ் CD ஆன்சர் வந்துரும். ஓகேவா? சிம்பிள் தான். அடுத்த ரெண்டு சம்ஸுமே கொஞ்சம் ஈஸியான சம்ஸ் தான், கொஞ்சம் சிமிலரா தான் இருக்கும். 3 girls, Reshma, Salma and Mandip, are playing game by standing on a circle of radius 5 meter drawn in a park. Reshma throws a ball to Salma, Salma to Mandip, Mandip to Reshma. If the distance between Reshma and Salma and between Salma and Mandip is 6 meters each, ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 6 மீட்டர் ஈச். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரேஷ்மா அண்ட் மந்திப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஸோ அவங்க சர்க்கிளில் இந்த மாதிரி நின்று விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ பால் வந்து அவங்க ஆப்போசிட் த்ரோ பண்ணிக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ABC வந்து நம்ம ரேஷ்மா, சல்மா அண்ட் மந்திப்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அதில் அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா AB ஈக்குவல் டு BC, அதாவது
ரேஷ்மா அண்ட் சல்மாக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸும் சல்மா அண்ட் மந்தீப்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸும் 6 meters அண்ட் அதே மாதிரி ரேடியஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து 5 centimeters அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன பண்றது அப்படின்ற பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பெர்பெண்டிகுலர்ஸ் டிரா பண்ணிக்கிறோம். பிஎம்மும் ஏசியும் பெர்பெண்டிகுலர் நம்ம டிரா பண்ணிக்கிறோம். அதுல வந்து ஏஎம் ஒய்னும் ஓஎம் வந்து எக்ஸ்னும் எடுத்துக்கிறோம். ஏஎம் ஒய்னும் ஓஎம் எக்ஸ்னும் எடுத்துக்கிறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஏஎம் வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஓஏவை வந்து ஓஎம் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அப்ப வந்து பிஎம் இருக்கு இல்லையா, அது வந்து 5 minus x. ஓகேவா, ஸோ ரேடியஸ் 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 minus x வந்து பிஎம். ஸோ பை பித்தாகரஸ் தியரம் இங்க வந்து ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்ல பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போறோம். இப்போ நமக்கு வேல்யூஸ் எல்லாம் தெரியும். ஏஎம் ஓஎம் இருக்கு, பிஎம் இருக்கு. அதே மாதிரி கொஸ்டின்ல 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் நமக்கு தெரியும். ஸோ அது வச்சு ட்ரையாங்கிள் ஏஎம்பில வந்து நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்றோம். AMB அப்படிங்கிறது AMB இதுல யூஸ் பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா OAMU நம்ம வந்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்றோம். இதுல வந்து AMB ல பாத்தீங்கன்னா AB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு BM ஸ்கொயர் பிளஸ் AM ஸ்கொயர். இதுக்கான வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அதே மாதிரி ட்ரையாங்கிள் OAM ல இன்னொரு ஈக்குவேஷன் வருது, அது வந்து OA ஸ்கொயர் ஈக்குவல் டு OM ஸ்கொயர் பிளஸ் AM ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணாலும் இன்னொரு ஈக்குவேஷன் வருது. ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ண போறோம். அப்பதான் வந்து நம்மளுக்கு சில டேர்ம் கேன்சல் ஆகும். அப்பதான் நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடுறோம். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு ஆக்சுவலி தேவை பாத்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ தான். ஸோ ஏஎம்மோட வேல்யூ தெரிஞ்சதுனா தான் நமக்கு வந்து ஏசியோட வேல்யூ வந்து தெரியும். பிகாஸ் நம்ம அதை தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஏஎம் இஸ் நத்திங் பட் ட்வைஸ் ஆஃப் ஏசி வந்து இஸ் நத்திங் பட் 2 into AM பண்ணோம்னா நமக்கு ஏசியோட வேல்யூ கிடைச்சிடும். பிகாஸ் ஏஎம் தான் வந்து மிடில் பார்ட், இங்க நம்ம பெர்பெண்டிகுலரா ஒன்று வரைஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால ஏசி கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஏஎம் கண்டுபிடிக்கணும். ஏஎம் தான் வந்து நம்மளோட ஒய். ஸோ இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய் வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். அது வந்து நார்மல் நம்ம எல்சிஎம் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கிற ஸ்டெப்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ஏசி இஸ் ஈக்குவல் டு 2AM, அதாவது 2 into y அப்படிங்கிறதுனால 2 into 24/5. இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரேஷ்மா அண்ட் மந்தீப் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அது வந்து 9.6 centimeters. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து இதுவும் வந்து பாய்ஸ் இங்க விளையாடிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் கொஸ்டின்ல கேர்ள்ஸ் விளையாடுனாங்களே, இங்க வந்து பாய்ஸ் விளையாடிட்டு இருப்பாங்க. A circular park of radius 20 meters is situated in a colony. 3 boys, Ankur, Syed and David, are sitting at equal distance on its boundaries, each having a toy telephone in his hands to talk to each other. Find the length of the string of the phone தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். 3 பேரும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். இங்கேயும் வந்து நம்ம ஒரு பெர்பெண்டிகுலர் வரையறோம். AD பெர்பெண்டிகுலர் டு BC. இதுல வந்து ரேடியஸ் தனியா அவங்க வந்து 20 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து OA ஈக்குவல் டு 2/3 AD அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா, இங்க வந்து O வந்து சென்ட்ராய்டு அப்படின்றதுனால OA ஈக்குவல் டு 2/3 AD அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப வந்து BD வந்து A/2, ஒரு சைடு ஃபுல்லா வந்து A அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். சோ அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ BD அப்படிங்கிறது ஹாஃப் இல்லையா, சோ ஹாஃப்ன்றதுனால A/2 அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரம். அகைன் ABD ல வந்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்றோம். அது வந்து AB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு BD ஸ்கொயர் பிளஸ் AD ஸ்கொயர். இதுலயும் நம்ம தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ADயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கப்புறம் வந்து OA ஈக்குவல் டு 2/3 AD. ஓகேவா, அதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா OA ஈக்குவல் டு A/√3 ஒரு வேல்யூ வரும். ஸோ A தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். OA வந்து ரேடியஸோட வேல்யூ அவங்க கொடுத்திருக்காது, கொஸ்டின்லேயே கொடுத்திருக்காங்க. ஸோ A ஈக்குவல் டு 20√3 மீட்டர் நமக்கு வரும். ஸோ இதுதான் வந்து லென்த் ஆஃப் தி டாய் ஸ்ட்ரிங். ஓகேவா,
ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க மேக்ஸோமேனியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்வேஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போட்ட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக்குன்னு வரும். See you soon. Bye bye.